அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கும் சேரனுக்கும் நடேசன் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க நிலா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவோ பேசி பார்க்கறாங்க, முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நிலா பார்த்தா, சார் என் கையில இருக்கிற இந்த வீடியோ பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா காட்டையில அதுல பார்த்தா கார்த்திகா வீட்டுக்குள்ள நின்றுட்டு ஜன்னல் வழியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததும் போலீஸ்காரவங்க, என்னம்மா சொல்ற, அந்த பொண்ணை வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்களா, அதனால அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வர முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்காரர் கேட்டதும், ஆமா சார் இதுதான் நடந்த விவரமே, அந்த பொண்ணு என்னதான் பண்ணாலும் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர போறதில்ல, அந்த பொண்ணு வந்து சொல்லாம நீங்க இவங்களை விட போறதில்ல, இதுக்கு ஒரே வழி நீங்க அவங்க வீட்டுக்கு தான் சார் வரணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும், சரிம்மா நீ இவ்வளவு தூரம் பேசுற, படிச்ச பொண்ணா வேற இருக்க, வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்காரர் எல்லாரும் பார்த்தா இங்க நிலா வீட்டுக்கு இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தா கார்த்திகா வீட்டுக்கு ஆள் வராங்க. கார்த்திகா வீட்டு வாசல்ல போலீஸ்காரங்களாம் நின்னதும் வேகமா பார்த்தா கார்த்திகாவோட அம்மா அப்பா ஓடியாந்து, என்ன சார் எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா அம்மா கேட்டதும், எங்கம்மா உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்டதும், எதுக்கு சார் என் பொண்ணு எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி இங்க கார்த்திகா அம்மா கேட்கும்போது, உங்க பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்காரர் மிரட்டதும் வேகமா பார்த்தா கார்த்திகா அம்மா உள்ள வந்து, இங்க பாருடி, அந்த 4 பயல்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கானுங்க, நீ வெளியே வந்து எங்களுக்கு எதிரா ஏதாவது பேசுனேன்னு வையி, நானும் உங்க அப்பனும் தூக்குல தொங்கிருவோம், நீ அப்புறம் அனாதையா நிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா மிரட்டினதும் இங்க கார்த்திகா வேற வழியே இல்லாம வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இங்க பாருமா, அந்த பையன் சேரன் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா, இப்ப இதுக்கு நீ சொல்ற பதில தான் அந்த பையனோட வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்டதும் நிலாவும் பார்த்தா இங்க கார்த்திகா பாக்குறாங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்தெல்லாம் கும்புறாங்க. கார்த்திகா பார்த்தா நிலாவை பார்த்துட்டு, சார் சேரன் மாமா என்னுடைய முறை பையன்தான் சார், அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது சார், என்னுடைய அம்மா அப்பா தான் அவங்கள போய் அடிச்சாங்க, அதனாலதான் அவங்களுடைய தம்பிங்களா இங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க, மற்றபடி சேரன் மாமாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுதுகிட்டே உள்ள போயிடறாங்க. ஏமா நில்லுமா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சார் அதான் பேசிட்டால அப்புறம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா அம்மா பின்னாடியே போய், ஏய் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ எங்களுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொன்னேன், அவன் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் தெரியுமா, உன்கிட்ட தப்பா நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், பொம்பளை பிள்ளை விவகாரம் எப்படியும் 4-5 வருஷம் உள்ள இருப்பேன்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இப்ப என்ன இங்க வந்துட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னை நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா கேட்கும்போது, இங்க பாருமா நீ இவ்வளவு தூரம் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா நீ இப்ப கொடுத்துருக்க பாரு ஒரு பொய் புகார், இதுக்கெல்லாம் என்னால உடந்து போக முடியாது, இப்ப என்ன உனக்கு, நான் சேரன் அம்மாவை கட்டிக்கிற கூடாது அவ்வளவுதானே, நீ பாக்குற பையன் தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறனோ, என்ன இப்ப பொண்ணு பார்க்க வராங்க, நான் வந்து நிக்கணும், அவங்கிட்ட நான் கழுத்தை நீட்டணும் அவ்வளவுதானே, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்கிறேன், ஆனா அந்த தேவையில்லாம சேரன் மாமாவையோ சேரன் மாமா குடும்பத்து மேலேயோ ஏதாவது பொய் புகார்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வை, நீ தூக்குல தொங்க மாட்ட, நான் தூக்குல தொங்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா மிரட்டினதும் இங்க கார்த்திகா அம்மா வேற வழியே இல்லாம வாயை மூடிட்டு அமைதியா போயிடறாங்க. இங்க நிலாவும் பார்த்தா, பாத்தீங்களா சார் அந்த பொண்ணை மிரட்டி தான் சார் இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்ப கூட நீங்க இன்னொரு ஆக்ஷனும் எடுக்கணும் சார், கார்த்திகாவோடைய அம்மா அப்பா அந்த பொண்ணுக்கு பிடிக்காம வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார், இந்த கல்யாணமும் நடக்க கூடாது சார், நீங்க தான் சார் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கல. சரிம்மா இப்ப அந்த பையங்களை நான் ரிலீஸ் பண்றேன், அதுக்கப்புறம் இது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் பார்த்தா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இங்க சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாத்தையும் பார்த்தா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இங்க வேகமா பல்லவன் பார்த்தா நிலா கிட்ட, ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, நல்ல வேலைக்கு நீங்க எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் சொல்லல, ஏய் எதுக்குடா பயந்துகிட்டு இருக்க, நம்ம தான் தப்பே பண்ணலையே, தப்பு பண்ணாதப்ப நம்ம எதுக்கு பயப்படணும், தப்பு பண்ணதெல்லாம் கார்த்திகாவோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு நம்மள கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் வரை இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் சொல்லும்போது, சரி விடுங்கடா, இனிமேல அவங்க வீட்டுல போய் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, அந்த பொண்ணுக்கு யாரு கூடயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்லையில சோழன், என்னது நமக்கு என்னவா, அந்த பொண்ணு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கு, இப்ப அந்த பொண்ணு பயப்படுறது எல்லாமே அவங்க அம்மா அப்பாக்கு தான், மத்தபடி உன் மேல அவ்வளவு பிரியப்படுது, இப்ப கூட பாரு உனக்கு எதிராவா சொல்லிருக்கு, நீ இதுல இருந்தே புரிஞ்சுக்கிற வேணாமா, நீ தாலி கட்டினா அந்த கார்த்திகா கழுத்துலதான் தாலி கட்டுற, இது எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்லவும், என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க பாண்டியா பல்லவா, உங்களுக்கும் இதுல விருப்பம் தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சோழன், அண்ணன் என்ன விருப்பப்படுதோ அது எங்களுக்கு சரிதான், எப்பயுமே கார்த்திகா சேரன் மாமா தான் இருக்கும், இப்ப கார்த்திகா நம்ம வீட்டுக்கு அண்ணியா வந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.